லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். அயோத்தியில் நாளைய தினம் ராமர் கோவிலில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்புடைய கோவில்களில் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு வந்த மத்திய நிதியமைச்சர் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு கிளீனிங் ப்ரோக்ராம் கோசம் நான் வந்திருந்தேன். ஏதோ கொஞ்சம் கிளீனிங் பண்ண முடிஞ்சது எனக்கு இருக்கிற ஷார்ட் டைமில். ஆனால் இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும்போதும் பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, நல்லா நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. மேடம், இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக கும்பாபிஷேகம் நடக்குது 500 வருஷத்துக்கு பிறகு இந்த போராட்டத்துக்கு பிறகு. இப்போ தமிழக அரசில் அறநிலைத்துறை சார்பில் நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது பல்வேறு நிபந்தனைகள் இருக்காங்க, தடை விதிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ட்விட் பண்ணிருந்தீங்க மேடம், தமிழக கவர்மெண்ட் பேன் பண்ணுது வீடியோ இப்போ அபிஷேகம் நடக்கக்கூடாதுனோ அன்னதானம் வழங்கக்கூடாதுன்னு நாங்கள் எதுவுமே சொல்லலை. சேலத்தில் நடக்கிற மாநாட்டை பேசலாம். சரி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவருக்கு கூட இடம் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த 22ஆம் தேதி பிரதமர் ஐயா அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் 550 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன். நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை, விதேசத்தில் கூட வெளிநாட்டில் கூட எல்லாரும் ரொம்ப கூர்மையை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதற்கான ஏற்பாடுகள் மக்கள், வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை, மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம பலவிதமா பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அயோத்தியில அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு நிறைய முயற்சி எடுத்தாங்க, மக்களா எடுத்தாங்க. ஆனா நான் இறங்கினது நேற்றுக்கு ராத்திரியிலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்லை, பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது, நான் மறுக்கலையேங்கிறாங்க. ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்காலம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு, இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இது நான் சும்மா அவர் வேணா சொல்லலாம், தாராளமா போய் வதந்திய சொல்லிட்டாங்க. ஒரு பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்லலாமா? அப்படி இல்லைங்க, நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு வந்தது நேற்றுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் கண்டினியூஸா போன், அம்மா எங்களை பண்ண விடல, அம்மா என்ன பண்ண விடல, எங்க கட்சிக்காரங்க இல்ல, பொதுமக்கள் கூட. ஏன் நான் காஞ்சிபுரத்துல முன் அறிவிச்சுட்டு என்னுடைய ப்ரோக்ராம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா நான் இங்கெல்லாம் போறேன்னு சொல்லி அவங்களுக்கு கிட்ட போட்டு அவங்களும் அந்த என்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூலை காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது. ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவியை வச்சு பிஎம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்குறதுக்கு இல்ல, கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்க நின்னுகிட்டே எல்லாரையும் மிரட்டினாங்க. அவங்க நிர்வாகிகள் எனக்கு போன் பண்ணாங்க, நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க, நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்கள கேட்கவும் கேட்டேன். ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போல. வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட, எஸ்பியோட, அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசையா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றது என்ன, உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே, அதனால நீங்க வேணா பண்ணிக்காங்க, அதாவது வேணா பண்ணிக்காங்க, ஆனா கையில லெட்டர் இல்ல, அது பொது இடம், அங்க பண்ணக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். சரிங்க, கோவிலுக்கு போலான்னா கோவில்ல பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி உத்தரவு வந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு வேணா அந்த எத்தனை இடத்துல இருந்து வந்திருக்குன்றத பண்ணிட்டேன். இப்ப வரைக்கும் நான் சும்மா 4-5 விஷயம் உங்களுக்கு சொல்றேன், 4-5 இடம் சொல்றேன். ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க, அவர் போட்டிருக்கிற ட்வீட் கீழவே அவருக்கு பதில் கொடுக்குறாங்க மக்கள். ஐயா அதை பாருங்க, நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு, இது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, மூணு கேட்கிறாரு, 3வது ஆள் கேட்கிறாரு, 4வது ஆள் கேட்கிறாரு. நான் வதந்திய பரப்பலைங்க. இன்னொன்னு சொல்றேன்,
இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு நேற்று காலையில அது பேப்பர் தினமலர்ல இன்னைக்கு காலையில நேற்றா இன்னைக்கு காலையில எனக்கு பதில் கொடுக்கிறாரு அமைச்சர். வதந்தியை பரப்பாத அப்படிங்கிறார் அமைச்சர். ஒரு பத்திரிகையாளர், நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர் தான், ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் அது வதந்தி, மீதி பேர் சொன்னா வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு? இல்லைங்க, நான் அந்த நீங்க பத்திரிகையாளர் பொறுப்போட போட்டிருக்கணும், நீங்க இப்படி போட்டது தப்பு, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க கோவில்ல போய் இதை கொண்டாடணும்னு விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கங்க, எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? அது சொல்லல. அங்க இப்போ போலீஸ் நிக்கிறாங்க. அதாவது அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறை இந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா, இல்ல அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸை வச்சுக்கிட்டு கேட்டா நியாயப்பிரகாரம் எங்கம்மா லெட்டரு நிராகரிச்சேனா மறுத்தேனான்னு கேட்கறது அது வழியே இல்லை அவங்களுக்கு. அவங்க மறுக்க மாட்டாங்க, நிராகரிக்க மாட்டாங்க, லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க. ஆனா சில பேருக்கு மறுத்து இருக்காங்க. ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலையும் வச்சு நீ டிவியை போடாத, கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத, சில இடத்துல அந்த எல்இடியை சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழிலாளர், இந்த மாதிரி ராமரை பத்தி பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நாளைய தினம் அயோத்தியில ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் இதற்காக சிறப்பு பூஜை, குறிப்பாக பிரசாதங்கள் வழங்குவது, பஜனை செய்வது, சிறப்பு அர்ச்சனை அபிஷேகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வந்த செய்தி. இந்த செய்திக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, உள்நோக்கம் கொண்டது, இது வேண்டுமென்றே பரப்பப்பட்டிருக்கக்கூடிய வதந்தி, இப்போது நடந்து வரக்கூடிய திமுக மாநாடு இந்த எழுச்சி மாநாடாக இருக்கிறது, இந்த மாநாட்டை திசை திருப்புவதற்காக பரப்பப்பட்டிருக்கக்கூடிய செய்தின்னு அவர் ஒரு மறுப்பை தெரிவிக்கிறார். இந்த செய்தியை நிதியமைச்சர் அவர்களும் குறிப்பிட்டு இது போல நடக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இப்போது மீண்டும் அதற்கு மத்திய நிதியமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார். முதல்ல இன்று காலையில் இந்த விஷயம் வெளிவந்தது, ஆனால் அது இல்லை, அவ்வாறு இல்லை, அது வதந்தி அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மறுக்கிறார். அதற்கு மீண்டும் விளக்கம் அளித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர். அதாவது மறைமுகமாக தடை விதிக்கப்படுகிறது. நிறைய பேர் கோவில்களில் 200க்கும் மேற்பட்ட கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்துவதற்கான அனுமதி கேட்டாங்க, அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதில் என்னன்னு கேட்டிருக்கார். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.